ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விஜி. ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் வாழை மரம் குளத்தல் இருக்குது. எப்படி வாழைக்கன்று வளர்க்குறதுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி காய் நல்லா பெருசாகி ரெடியாகி வந்துருச்சு. இன்றைக்கி காய் பறித்து நம்ம கேன்டீனில் பஜ்ஜி செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நாங்கள் ரெகுலராகவே கேன்டீனில் இப்படி தான் பஜ்ஜி போடுவோம். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக காமிக்க போகிறேன். 1 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ அரிசி மாவு, 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பஜ்ஜியோட கலருக்காக 1/2 பேக்கெட் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பஜ்ஜி கலராக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூளும் நமக்கு கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேருங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் பஜ்ஜி நல்லா உப்பி சூப்பராக வரும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்சிங் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சிடாமல் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவோட கட்டிகள்லாம் உடப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் எல்லாத்தையுமே மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரே மாதிரி எல்லா வாழைக்காவையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பஜ்ஜி எல்லாமே பார்க்க ஒரே ஷேப்பில் அழகாக இருக்கும். நாங்கள் டெய்லிக்குமே கேன்டீனில் வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச காயில் போடுறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. காய் எல்லாமே ஒரே மாதிரி எவ்வளோ அழகாக ஒரே ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு காய் சீவிர கட்டையை வச்சு வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக ஒரே மாதிரி எல்லா பீசஸும் கிடைக்கிற மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும். எல்லா வாழைக்காயும் ஃபாஸ்ட்டாக சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பீஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஈஸியாகவும் வெந்துடும். ஒரு வாழைக்காயில் கிட்டத்தட்ட 15 பீஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் சீவும்போது எத்தனை பீஸ் கிடச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வாணலில் 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கோம். மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டோன்னா பஜ்ஜி நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஒரு பீசஸாக எடுத்து மாவில் முன்னாடியும் பின்னாடியும் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் நல்லாவே காஞ்சிருக்கணும். நம்ம வாழைக்காவை போட்டதும் உடனே மேலே இந்த மாதிரி எழும்பி வரணும். அப்போ தான் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் கோத்துக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க. ஒரு வாழைக்காவாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே மேலே எப்படி எழும்பி வருதுன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு சைடு வெந்து வந்ததும் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு பஜ்ஜியை மேல் பக்கத்துலேருந்து கீழே நல்லா எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பூரி போட்டால் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அப்படி பண்ணும்போது பஜ்ஜி நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். வாணல்லையே நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடிதட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி இருக்கிற எல்லா வாழைக்காலையும் பஜ்ஜி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பஜ்ஜி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சியாச்சு. இனிமேல் சேல்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் என்ன இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். பிரேக் டைம் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் சேல்ஸ் பண்ண வேண்டியது தான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.